ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படியெல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். ரிஷப ராசினருக்கு இந்த மே மாதம் எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகுதுன்னா, ரிஷப ராசினருக்கு நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குரு 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் அத்தனையும் பலிதமாகும். உங்க வாக்குக்கு அவ்வளவு மரியாதை கிடைக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது என்னப்பான்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கறதுக்கு உங்க கூடவே 4 பேர் இருப்பாங்க. இப்ப 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி புரியுறாரு மே 11ல இருந்து. அப்ப எப்படி இருக்கும்னா, கோவங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன்ன்றது மே 14ல இருந்து இருக்கு. அதாவது உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருவோட இணைவு பெறுகிறாரு. ரெண்டுமே சுப கிரகங்க. சோ பண வரவு தாராளமா இருக்குது. சொத்து விற்கிறது வாங்கறதுக்கான யோகம்ன்றது இந்த மாதத்துல ரொம்பவே நல்லா இருக்கு. பண வரவு தாராளமா இருக்குது. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போடுறதுக்கு காலகட்டமா இருக்கும். சில பேர் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வித்துட்டு கையில பணத்தை எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ பண பரிவர்த்தனை அதுல எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. புது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்க ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் அந்த பணத்தை கையில வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. சொத்து விற்கிறதா வாங்கறதா அடுத்தது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுமாக தான் இந்த மாதம் போகுது. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோவத்தை கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. நீங்க கோவப்பட்டு சண்டை போட்டாதான் உண்டு. உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் சுப கிரகங்கள் இருக்கு. உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாத தொடக்கத்துல சுக்கிரன் உங்க ராசி அதிபதி இருக்கிறாரு. அதே மாதிரி மே 15ல இருந்து சூரியன் புதன் ஆதிக்கம் செலுத்துறதுனால எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நீங்க டாமினன்ஸா தான் பேசுவீங்க. பேசும்போது அதனாலதான் கோவத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்றேன். டாமினன்ஸா பேசுவீங்க. ரொம்ப அழகா புத்தி ஸ்மார்ட்டா பேசுவீங்க. என்ன செய்யணும் என்ன செய்யலான்ற அந்த சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். அதிகார தோரணம் இன்னும் மேலதான் கூடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. சம்மர் சீசன் வந்தாச்சு. கண்டிப்பா உடல் உஷ்ண பாதிப்புகள் அதிகமா ஏற்படும் ரிஷப ராசினருக்கு இந்த மே மாதத்துல. அதனால அதற்கேத்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண விஷயம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னது எதுவுமே இல்லை, நான் கொஞ்சம் பிரச்சனையா போராடிட்டு இருக்கேன்னா அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. அதை நம்ம பார்த்து தாங்க சொல்ல முடியும். அதுக்கு ரெமெடிஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான பெட்டர் ரிசல்ட்டை உங்களால எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தசா புத்தி ஏதாவது சரியில்லாம போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ரிஷப ராசினர் யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா ராகுதசை நடைபெறத்துக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ ராகுதசையா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சோதனைகள் சில வரலாம். மற்றபடி உங்களுக்கு சப்போஸ் குரு தசையோ இருக்கோ இல்லை சனி தசையோ இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமுமா தான் இருக்கும் இந்த காலகட்டம். ஏன்னா குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய இடத்துலதான் இருக்குது. உங்களுக்கு எங்கேயுமே மறைவு ஸ்தானத்திலயோ இல்ல தொந்தரவு கொடுக்குற இடத்துலயோ இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலரா பிரச்சனையா இருக்கு, பண வரவே இல்லைன்னா அப்ப உங்க சுய ஜாதகத்துலதான் பார்க்கணும். அதை பார்த்து நம்ம ரெமடிஸும் சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் தாராளமா இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ரெமெடி சொல்லும்போது ஈஸியா இருக்கும். இன்னும் வரக்கூடிய மாதம் எப்படி இருக்கும்? சரி, குரு 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு தன லாபம் வரும். ஜூன் மாதத்துல குரு மாறுறாரு, அப்ப எப்படி இருக்கும்னா நீங்க புது முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அங்க பார்வை பெறும்போது நீங்க புது முயற்சிகள் எடுக்கும் போது அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது.
ரிஷப ராசினர் நிறைய பேர் வந்து கலைத்துறை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இதுல மோஸ்ட்லி நிறைய பேர் என்டர்பிரினர்ஸா இருப்பாங்க, பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து ஒரு நல்ல தொடக்கமாவே இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஜூன் டு அக்டோபர் மந்த்ன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. புது முயற்சிகள் எடுத்து அது சக்சஸ் ஆகும். படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா மே மாத முற்பாதின்றது உங்களுக்கு பிளானிங் ப்ரிப்பரேஷன் டைம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மே 15ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசியிலேயே உங்க வீட்டிலேயே புதன் வந்து அமரும் போது உங்களுக்கு வந்து அந்த தெளிவான சிந்தனை கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? சோ அழகா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ன்றது உங்களுக்கு மே 15க்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால மே மாத முற்பாதின்றது கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு. குட் அண்ட் பேடு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்து இருக்கு. பட் மே 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபம் மட்டும்தான் நெகட்டிவ், அந்த ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் நெகட்டிவ். மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் வருங்க. லேடிஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. லேடிஸ் பெருசா கண்டுக்காம, அதாவது தன்னுடைய கோபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிட்டாலே போதும். உங்களுக்கு குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிராவலிங் பண்றவங்களா இருப்பீங்க. இந்த மாதத்துல மே மாதத்துல நிறைய பேர் டிராவலிங் பண்றவங்களா இருப்பீங்க. புதுசா நீங்க சொத்து வாங்கணும்ன்ற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருந்தாலும் தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரிஷப ராசினருக்கு மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இந்த மந்த் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். அதனால வர அலைன்ஸ் அழகா முடிச்சிடுறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களோட பார்ட்னர், உங்களோட சோல்மேட், அவங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா தான் இருந்துப்பாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்காம இருக்கணும். அந்த இடத்துல நீங்க கோவப்படாம இருக்கணும். நீங்க ட்ரிகர் ஆகாம இருக்கணும். உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வராம இருக்கணும். பிரச்சனைன்னு வருதுன்னா அது உங்களாலதான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா தான் இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஈஸியா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ரிஷப ராசினருக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான தீர்வு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.